ஒண்ணும் புரியல. ஏதோ ஏறு வேலை போட்டுலாம் தள்ள கட்டி வந்துக்கிறேன். ஒண்ணும் புரியல. எனக்கு தெரியாது. அர்ஜுனன் என்று விளக்கம். அர்ஜுனன் சொல்லக்கூடிய அர்ஜுனன் திருமணம் முடித்து ஒரு வாரம் ஆகிறது. என் மனைவி திருமணம் முடிஞ்சு 7 நாள் ஆகுது. நான் உனக்கு செல்ல வேண்டும். என் சுபத்திரை எங்க? சுபத்திரை பாட்டி வயசானாலும் நல்லா குட்டி கும்பன் தான் பாக்குறான். ராணி அம்மா இருக்கிறாங்களா? இந்த வயதான காலத்து ஒரு என்னமா வேணும்? என்ன அந்த பாட்டி இந்த வயதான காலத்துல போயிட்டு மாங்கில பிச்சை கேக்குறிய உனக்கே காடு வாவா அண்ணி வீட்டுக்கு போன்னு சொல்லி இவ்வளவு ஆட்டம் கொண்டு போய் கேக்குறேன்னா என் கனவு இறந்து நான் கம்மஞ்சாயா போகக்கூடாது. என் கனவுக்கு முன்னே இறக்க வேண்டும். அதனால நீ மாங்கல பிச்சை தர வேண்டும்னா ஆகாய சாட்சியாக பூமாதேவி அறிய உங்க வீட்டுக்கு இருக்கிறாரு. அர்ஜுன மீது சாட்சியாக உங்க அண்ணன் இருக்கிறாரு. மாலாய கண்ணன் ஏதவாளாகிய கோபால கண்ணன் அவர் மீதியாக சாட்சியாக கொடுத்தால் சொல்லுவேன்.
நாகவாடி சாத்தி ஆமா ஆமா என்ன அழியாது வீட்டுக்கு நொழியாத வந்து நோங்கிட்டேன் என்ன ஆபத்து என் வேலையா தான் அது வயசான கேள்வி இந்த காட்சி கொடுத்தேன் பாரு யாரும் பாத்தியா ஐயோ 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 நல்ல வரி கொண்டாடுகிற சக்கா வச்சு எனக்கு தட்டி வேற வாங்கிட்டா மாங்கல்யம் செய்யணும்னா அக்கறை தேவை கொண்டு கல்யாணம் பண்ணணும் இதுக்கு தேவை உங்க வீட்டுக்காரன் தேவை கல்யாணம் பண்ண முடியும் எங்க வீட்டுக்காரர் அந்த பக்கம் நந்தவரம் அந்த பக்கம் உன் வீட்டுக்காரனை தேடி போவோம் நீ அந்த நான் போகும்போது எதிரே வர காரணம் என்ன ஐயா? நான் தான் அக்கினி தேவன். அப்படியேப்பட்ட சுவாலை மீது ஆசைப்பட்டு நான் சேரு தருவாயிலே அப்படியேப்பட்ட யமதனாகப்பட்ட சாபம் கொடுத்து விட்டார். ரொம்ப சந்தோஷம். அதனால அக்னி தேவனுக்கு நான் சத்தியம் பண்ணி கொடுத்துட்டேன். இப்ப அந்த அக்னி தேவனுக்கு அந்த நீக்க வேணுமானா என்ன செய்யணும்? காண்டாவனம் என்று சொல்லக்கூடிய காண்டாவனத்தை எரிக்க வேண்டும். எரித்தால் அது இருக்கக்கூடிய காண்டாவனத்தை எரித்து அதில் இருக்கக்கூடிய மூலிகையை வந்து இருக்கக்கூடிய சூழ்நிலையாகப்பட்டது ஓடி போய் தஞ்சம் என்று பாதத்தில் விழுந்த உடனே மாங்கல்ய பூச்சை கேட்ட உடனே நீ பொட்டோடும் பூவோடும் வாழ்ந்திருக்கணும்னு சொல்றது உன்னுடைய மனைவி. என் மனைவி சுமத்திர சொல்லிடுச்சு. அதனால உன்னுடைய மனைவி வார்த்தையை கேட்டு இந்த தினத்தில் அப்பேற்பட்ட சுவாலைக்கும் அக்னி தேவனுக்கு திருமணம் செய்து வச்சா மட்டும்தான் அக்னி ஆகப்பட்டவன் எரியுங்க. புரியுதா? அதனால அவங்க மூர்த்தி ரெண்டாவது அவர் 2 பேருக்கு கல்யாணத்தை பண்ண தஞ்சமாற எப்ப என்ன நினைச்சு வர்றையோ அந்த அர்ஜுனன் சிரத்தை அடிச்சு வந்து சிரத்தை ஆகட்டும். நான் சொன்ன பிரகாரமே காண்டாவனத்தை தகவல் செய்து விட்டாய். மூலிகை இந்த மூலிகை எடுத்து இப்பதானே கும்பனை வச்சிருந்துச்சு. ஐயா
எப்போது என்னுடைய குறையை தீர்த்தபடியா அதனால என் கழுத்தில் கூடிய காண்டிவத்தை உனக்கு நான் பரிசாக தருகிறேன். இன்று முதல் உனக்கு காண்டிவதாரி. ஆமா இப்பேற்பட்ட கண்டான தகனதீர போது ஆமா. இந்த அக்கினி தோளிலிருந்து இந்த காண்டிமாவற்று பிறந்தது. இந்த காண்டிமம் உனக்கு எனக்கு சொந்தமானது. சொந்தம். அது ஒண்ணு மட்டுமல்ல, இந்த காண்டிவத்தை உன் தந்தை இழிவாக பேசலாம், என் தந்தை இழிவாக பேசலாம், உன் தாயை இழிவாக பேசலாம். என் தாய் இழிவாக பேசலாம். இந்த காண்டிவத்தை யார் ஒருவர் இழிவாக பேசினார்களோ பேசுகிறார்களோ அப்போது சிரத்தை வாங்க வேண்டும். கண்டிப்பாக ஆமா. எவர் ஒரு பேசினாலும் சரியே சரியே. இந்த காண்டிதை பேசினால் அப்போதே வச்சிருக்காங்க. இருக்கக்கூடிய பேரட்ட இடத்துல இருந்து நவாக்கடியாக இப்படி தப்பி போனது. ஆனால் காண்டாவனத்தை தகனம் செய்து அப்பேற்பட்ட அக்கினி தேவனிடத்திலே இருக்கக்கூடிய வெள்ளை பெற்று இந்த நாடகமாகப்பட்ட இதோட வெற்றி பெற்றது. ஆமாம். ஆக இருக்கக்கூடிய வியாபார விருந்தம் என்னும் அந்த காண்டாவன தகனம் நாம் விட்டேற்ற நாடகத்தை என்னுடைய சிட்டு அறிவிக்கேட்டிய நடத்தி காண்பித்தோம். இதை கண்ணால் பார்த்தவர்களும் காதால் கேட்டவர்களும் அம்மனுடைய வெற்றி சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்று அம்மனை வேண்டிக் கொள்கிறேன். திருக்கோளூர் அறியாமல் இருக்கக்கூடிய புதூர் செல்கிறோம். ஆமாம், எங்களை காண வேண்டுமானால் அங்க வந்து பார்க்கலாம். யாரும் வீட்டுக்கு போகாதீங்க, ஹோட்டல் கடையில இட்லி சொல்லிக்கிறோம், சாப்பிட்டு காசு கொடுத்து போயிருக்கோம். மீண்டும் இதை போல் வாய்ப்பு கொடுத்தால் சிறப்பாக நலத்தை வைத்து ஆளுக்கு ஒரு வேலை சென்று வாருங்கள்.